ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு பாண்டியன் ஷோ சீரியல். அதில் வந்து கதிர்ராஜுடைய ட்ராக் மட்டும் ஒரு மாதிரி தனியாக ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிறது உண்மை. நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோடில் எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அரசிக்கு சாக்லேட்லாம் கொடுத்து இப்போ செந்தில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து செந்திலோட வேலை எப்படி போகுதுன்னு கேட்டால், அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு வேலையா, இப்போ நான் ராஜா மாதிரி இருக்கேன், எல்லாருமே நான் வந்து பாராட்டினாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அலண்டு விட்டு அப்படியே அந்த அளந்தளந்து விட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து ரீல் சுற்றுங்க சுற்றுங்க அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏய் உங்கள் அப்பா வேலை எதுவும் குறை சொல்லாதா, அதான் சோறு போடுதுன்னு வந்து பக்கம் கோமதி அதட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் நமக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன் சரவணன் பெருசாக வாங்கிட்டு வருவார்னா அவர் எதையும் மறந்துட்டு வந்துட்டார், கையை விரிச்சிட்டு வராரு. ஆனால் இவங்க பாவம் அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ தேடுறாரு, ஏதோ பண்ணுறாருன்னு போய் பார்த்தா அவர் ஹெட்ஃபோனை காணான்னு தேடிட்டு பாட்டு கேட்டு தூங்க போகிறேங்கிறார். மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் மறந்துட்டேன், வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. படுத்ததுக்கப்புறம் இவங்க ஏதோ பேசி எனக்கு கனவு வந்துச்சு அது இதுன்னு ஏதோ பேசுகிறாங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே அவர் தூங்கிடுறாரு. குழந்தைய பற்றி வேறு திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. என்ன ஆக போகுது அந்த குழந்தைக்குங்கிறது தெரியல, குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்ராஜி சூப்பராக வந்து அவங்களுடைய ரொமான்ஸையும் ரொம்ப அழகாக பில்ட் ஆகுது. கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியனை பற்றி அவ்வளோ பாராட்டுறாங்க ராஜி. பொம்பளை பிள்ளையை அவ்வளோ வந்து தைரியமாக சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அந்த வண்டியில் வந்து ஸ்பீக்கர்லாம் கட்டி கூட்டு போனதாகட்டும், அவர் பேசுகிறதாகட்டும், நானும் வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா வந்து மாமா வளர்க்குற மாதிரி தான் வளர்ப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து நீயும் வந்து அப்படி தான் இருக்கணும், புரியுதா, ஒழுங்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது, பிள்ளையை வந்து நல்லா சப்போர்ட்டிவாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரிங்கிறாரு இவர். இது ஃபோனை பார்த்துக்கிட்டு உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே என்னது அப்படின்னா ஐயோ அப்படின்னு கீழே உட்காந்துருந்தவங்க மேலே போய் உட்காந்துக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டமேன்ட்டு. உடனே உனக்கு கிட்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னா ஆமாம். ஒன்றை மாதிரி இருக்குமா அப்போ உனக்கு பொன் குழந்தை பிறந்தா அப்படின்னா ஆமாம் குட்டி ஆமாம் அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ அருந்த வாளாக இருக்கும், நிறைய பேசும், குட்டியாக க்யூட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. ராஜி ஒரு மாதிரி காதலோட பார்க்க, இவரும் காதலோட பார்க்க, ஆனால் டக்குனு ஒரு கேள்வியை கேட்டுறாரு. இப்போ உனக்கு குழந்தை பிறந்தா அது என்னன்னு கூப்பிடும் அப்படின்னு உடனே சமகாண்டாயிட்டாங்க. சமகாண்டாய் ராஜி வந்து தாத்தான்னு கூப்பிடும், இல்லை அறிவு கட்ட கதிர்னு கூப்பிடும் அப்படின்னு போய் படுத்துக்கிறாங்க. க்யூட்டாக இருந்துச்சு வேறு. படுத்துட்டு போகிற எப்போதையும் அவங்க படுக்க எதுக்கு இவ கோவப்படுறான்னு யோசிச்சவர் இதுக்கு தானோ நான் ஒரு மரமண்டை அப்படின்னு தனக்குத்தானே திட்டிக்கிறாரு. அடுத்து குமரவேல் இப்போ ரிலீஸ் ஆகி வர்றாரு. ஆனால் வந்து முகத்தில் அந்த அகங்காரம்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி பாவமாக வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் இப்படி திருப்பி அரசியும் குமரவேலையும் சேர்த்து வச்சுருவாங்க போல். இந்த கதிர்ராஜி ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மெஜல். தேங்க்யூ.